Okay, so last class we actually dealt with UMTS, Universal Mobile Telecommunication Standards, and then UTRAN, UMTS, Terrestrial Radio Access Network, and then we discussed about UCN, UMTS Core Network Architecture. So this class we'll discuss more about 3G, third generation networks and standards. Okay. Okay. So before going into this topic, we will first of all identify the goals of third generation cellular systems. So the third generation cellular systems வந்து எதனால நம்ம டெவலப் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் மல்டிமீடியா சர்வீசஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்மளுடைய யூசர்ஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சர் வந்து கொடுக்குற மாதிரி நம்மளுடைய 3G சிஸ்டம்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஹேவிங் அ வெரி மினிமம் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி equal to that of the uh, the digital network of ISDN. Okay, so the performance quality of ISDN, it has like 144 kilobits per second. ஸோ அதே மாதிரி மொபிலிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைக்ரோ செல் என்வாயன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மேக்ரோ செல் என்வாயன்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ செல்லில் வந்து அது வந்து 384 kilobits per second வரைக்கும் அதோடைய சர்வீசஸ் வந்து மைக்ரோ செல்லில் இருக்குது. அண்ட் வித் கேஸ் ஆஃப் மேக்ரோ செல் இட் இஸ் 2 megabits per second ஃபார் மேக்ரோ செல். ஓகே, ரைட். ஸோ இந்த லோ மொபிலிட்டி சர்வீசஸ்னாலும் சரி, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டினாலும் சரி, it is having a very good feature when compared with the other standards. அதே மாதிரி நம்மளுடைய எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 3G சிஸ்டம்ஸ்ல இருந்து CDMA 2000 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 3G அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் IS 136 ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இல்லை GSM ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதில் இருந்து உங்களுக்கு CDMAலேருந்து CDMA 2000, CDMA 2000லேருந்து WCDMA ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து யூஎம்டிஎஸ், அதாவது யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆர் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த 3G சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் கேரண்டிங் அண்ட் எஃபிஷியன்ட் வயர்லெஸ் அக்சஸ் வித் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லேயே வந்து எது வந்து உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் உங்களுடைய 3G ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். We have the packet switched and then circuit switch services. For example, if internet traffic இருக்கட்டும், இல்லை வாய்ஸ் ஓரியன்டட் சர்வீஸ்னாலும் சரி, it is providing the best services with the case of packet switch and circuit switches services. அதே மாதிரி ரோமிங் சப்போர்ட் அப்படிங்கிறது 3G சிஸ்டம்ல உண்டு. பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி, அதாவது ஒரு நெட்வொர்க்கும் நடுவில் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உங்களுக்கு சர்வீசஸ் கொடுக்கறதுனாலும் சரி, அதே மாதிரி பேக்வர்ட் கம்பேட்டபிள் ஃபீச்சர்னாலும் சரி, இட் இஸ் ப்ரொவைடிங் த பெஸ்ட் மீன்ஸ். அதே மாதிரி டிராஃபிக் அப்படின்னு பார்க்கும்போது there are two types of traffic, symmetric and then asymmetric traffic. It supports both of them and it is compatible with running many services simultaneously in the same terminal. அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது VHE, அதாவது வர்ச்சுவல் ஹோம் என்வாரன்மெண்ட்டில் நம்ம வந்து இந்த யூசர் வந்து we can be able to offer a flexible service with the case of 3G. ஸோ இதை வந்து நம்ம இட் இஸ் கம்மிங் அண்டர் ITU, அதாவது இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ அதில் வந்து since it was introduced in the year 2000, so it has come up with IMT 2000. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸ், அதாவது 3G இருக்கட்டும், ATM இருக்கட்டும், இல்லை மேபி ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மேபி X25 ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், it's used for a single multimedia session. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது நியூ ப்ரோட்டோகால்ஸ் விச் இஸ் ப்ரொவைடிங் பெட்டர் சர்வீசஸ், அந்த ப்ரோட்டோகால்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ எஃபிஷியன்ட் மிடில் வேர் ப்ரோட்டோகால். ஓகே, அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் 3G நெட்ஒர்க்னால வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட் டாபிக்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். So here if you see this is the block diagram of third generation standard systems. So இதில் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸாக எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட்வித்தாக இருக்கட்டும், சிப் ரேட்டாக இருக்கட்டும், காமன் பைலட் சிக்னலாக இருக்கட்டும், இல்லை டெடிகேட்டட் பைலட் சிக்னலாக இருக்கட்டும்,
இல்லை சிங்க்ரனைசேஷன் சிக்னலாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட்வித் அப்படின்னு எடுத்துக்கும் போது டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் அந்த ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டூப்ளெக்ஸிங் மோட்ல இட் இஸ் 5 MHz. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டூப்ளெக்ஸ் மோட்ல வந்து மல்டி கேரியர் மோட்ல வந்து இட் இஸ் 5 MHz ஆர் 1.25 MHz. அதே மாதிரி டைம் டிவிஷன் டூப்ளெக்ஸிங்ல வந்து இட் இஸ் 5 MHz to 1.6 MHz. ஷிப் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டூப்ளெக்ஸிங் இட் இஸ் 3.8 மெகாசிப் பர் செகண்ட். ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டூப்ளெக்ஸ் மோட்ல வந்து இட் இஸ் 3.686 மெகாசிப் பர் செகண்ட் ஆர் 1.23 மெகாசிப் பர் செகண்ட். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு லோவர் ரேட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஹையர் ரேட்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி டைம் டிவிஷன் டூப்ளெக்ஸிங்ல வந்து இட் இஸ் 3.8 மெகா சிப்ஸ் பர் செகண்ட் ஆர் 1.28 மெகா சிப்ஸ் பர் செகண்ட். காமன் பைலட் சிக்னல்ல வந்து உங்களுக்கு கோ டிவிஷன் மல்டிப்ளெக்ஸஸ் வந்து போத் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டூப்ளெக்ஸிங்லையும் அதாவது சிங்கிள் கேரியர்லையும் மல்டி கேரியர்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் டைம் டிவிஷன் டூப்ளெக்ஸிங் மோட்ல வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டெடிகேட்டட் பைலட் சிக்னலிங் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மோட்ல உள்ள சிங்கிள் கேரியருக்கு வந்து நம்ம டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேம் வித் கேஸ் ஆஃப் டைம் டிவிஷன் டூப்ளெக்ஸிங் அஸ் வெல். அந்த ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டூப்ளெக்ஸிங்ல உள்ள மல்டி கேரியர்ல மட்டும்தான் நம்ம வந்து கோ டிவிஷன் multiplexing நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். Then with the case of synchronization signal, asynchronous or synchronous mode can be used in FDD single carrier, but with the case of FDD multi-carrier and TDD, we use synchronous or maybe CDMA 2000 for both the cases. Core network nu paakumbodhu we use GSM for FDD சிங்கிள் கேரியர். FDD மல்டி கேரியர்ல வந்து நம்ம வந்து அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அதாவது ANSI ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். TDD டைம் டிவிஷன் டூப்ளெக்ஸிங்ல வந்து நம்ம வந்து GSM மேப் ஆர் IP அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. FDD அப்படிங்கிற வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டூப்ளெக்ஸிங், CDMங்கிற வந்து கோ டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங், TDDங்கிற வந்து டைம் டிவிஷன் டூப்ளெக்ஸிங், TDM அப்படிங்கிற வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். So features of 3G systems அப்படின்னு பார்க்கும்போது it is having the provision for multi-rate services and multi-user detection. அது வந்து ஒரு பெரிய feature of this 3G systems. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் யூசரை வந்து டிடெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் கிடையாது. பட் மல்டி யூசர் இன் க்ளோஸ்ட் என்வாரன்மெண்ட்லேயும் சரி ஓப்பன் என்வாரன்மெண்ட்லேயும் சரி அதை டிடெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் ஆல்சோ இன்டர் கேரியர் ஹேண்ட் ஓவர். ஓகே, ஸோ வித்தின் த carriers if it is offering the handover scheme or handshake scheme as well. So that's also an additional feature of the 3G network standards. The popular data rates அப்படினு பாப்போம். pedestrian environmentல வந்து the data rate வந்து 384. So அது வந்து உங்களுக்கு குறையும். மூவிங் டைப் அதாவது vehicle environmentல வந்து data rate வந்து 144 kilobits per second. So அது உங்களுக்கு data rate உங்களுக்கு குறையுது. அதே மாதிரி for indoor and picocell environment the data rate is 2 megabits per second. Next you have the CDMA 2000 3G system. ஸோ அதில் உங்களுக்கு பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து CDMA போகிறோம் இல்லை CDMA 2000 போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மூத் டிரான்சிஷன். ஓகே, ஆல்சோ இட் இஸ் பெட்டர் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி வித் 2G CDMA ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து பழைய ஃபீச்சர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அதோடைய ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ that is what CDMA 2000 3G system is offering. ஸோ CDMA 2000ல வந்து it is acting as a air interface. அதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலாக இருக்கட்டும், இல்லை ஐபியாக இருக்கட்டும், இல்லை யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலாக இருக்கட்டும், இல்லை ஹை ஸ்பீட் நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும், வாய்ஸு பேக்கெட் டேட்டா ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ்னாலும் சரி இட் இஸ் ஆஃபரிங் த பெஸ்ட் சர்வீசஸ். டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூடிபிங்கிற வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், ஐபிங்கிற வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால், எல்ஏசிங்கிற வந்து லிங்க் அக்சஸ் கண்ட்ரோல், மேக் அப்படிங்கிறது மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல், QoS உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஸோ அதில் IS 95 ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நம்ம CDMA 1 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம CDMA டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து 3G ஸ்டாண்டர்ட்ஸில் உள்ள எல்லாமே உங்களுக்கு கேரி ஓவர் ஆகும். இப்போ நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்ல 3G ஸ்டாண்டர்ட்ஸ், அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்கும்.
only thing there is smooth upgradation from the 2G to the 3G standard. So அதனால தான் நம்ம 3G வந்து it is backward compatibility, or it is having the backward compatibility feature அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த CDMA 1ல இருந்து, அதாவது IS 95ல இருந்து CDMA 2000க்கு நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கும், which is developed by the Qualcomm environment. ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஹையர் டேட்டா ரேட் பேக்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து 1.25 1.25 1.25 சொல்லி 1.25 MHz சேனல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து பேக்கெட் டேட்டா த்ரூபுட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி செல் டிராஃபிக் லோடிங்னாலும் சரி, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராபகேட் பண்ணுறதுனாலும் சரி, அந்த வெஹிக்கல் ஸ்பீடில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனாலும் சரி, தட்ஸ் த யூஸ் ஆஃப் த CDMA 2000. So 3G CDMA 2000ல உங்களுக்கு வந்து we have the signaling, packet data applications, the TCP and UDP, அதுல இருந்து IP உங்களுக்கு போகுது, voice applications இருக்கு, circuit data applications இருக்கு, and then high speed circuit network layer services அப்படின்னு இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு links access control வழியா உங்களுக்கு அந்த medium access control states-உம் delivery of the relay logical relay link protocol நாலும் சரி, we are giving the best mode services for the multiplexing and quality of service to the physical layer. So இதை தான் நம்ம வந்து OSI layer, அதாவது OSI layer 1, OSI layer 2, OSI layer 3 to 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் பிசிக்கல் லேயர். ஸோ இதில் உங்களுக்கு CDMA 2000 பிசிக்கல் லேயர்னு பார்க்கும்போது 2 ஸ்ப்ரெட்டிங் மோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து மல்டி கேரியர் இருக்கும், ஒன்று வந்து டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அதே மாதிரி 2 நான் டைரக்ட் ஸ்ப்ரெட் மோட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து 1x, இன்னொன்று வந்து 3x ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 1xக்கு வந்து நம்ம வந்து CDMA 1 யூஸ் பண்ணியிருப்போம். 3x ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம வந்து மல்டி கேரியர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த CDMA 2000லேயே சிம்பிளஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1x மோட், 3x மோட் கம்பேர் பண்ணும்போது 1x மோட் வந்து சிம்பிளஸ்ட் மோட். அண்ட் அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது we examine the features. Uplink characteristics வந்து using open or closed power control and then pilot based coherent detection. Okay, so uplink அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓப்பன் லூப் பவர் கண்ட்ரோல்லையும் இருக்கலாம், இல்லை ஃபாஸ்ட் லூப் பவர் கண்ட்ரோலும் இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த CDMA 1ல இருந்து தான் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகுது. வித் த கேஸ் ஆஃப் பைலட் பேஸ்ட் கோஹரண்ட் டிடெக்ஷன், ஸோ இதில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பைலட் சேனல், அதாவது RPICH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. It is providing a way for the base station to detect the coherent demodulation. So உங்களுக்கு demodulation பண்றதுனால we can be able to reconstruct the original signal that is being transmitted. Next uplink characteristics மாதிரியே downlink characteristics இருக்கு. அங்க உங்களுக்கு வந்து open or closed power control பத்தி பார்த்தோம், pilot based coherent detection பத்தி பார்த்தோம். இங்க fast power control and transmit diversity. So fast power control என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். It is also a closed loop fast power control. CDMA 2000 நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து we are giving a power up or power down command. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோ மொபிலிட்டி என்வாயன்மெண்ட்ல வந்து இந்த ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து CDMA 2000ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டிரான்ஸ்மிட் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுறோம். So it is requiring that diversity has to be applied at the receiver. So இப்படி பண்றதுனால நம்மளுடைய சிஸ்டம் வந்து எஃபெக்டிவா நமக்கு வந்து டைரக்ட் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்னாலும் சரி, மல்டி கேரியர் அப்ரோச்சஸ்னாலும் சரி, we can be able to apply and provide the best services. அதே மாதிரி மல்டி கேரியர் மெத்தட்ல வந்து நம்ம பேஸ் ஸ்டேஷன் வந்து we are using different antennas. So இது எல்லாமே it is going to transmit the sub carrier. So the signals are originating from various antennas which are fading away but are not dependable, which leads to frequency diversity. So ஒவ்வொரு ஆண்டனாஸ்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் அப்படிங்கிற வந்து சப்கேரியரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஒவ்வொரு சிக்னல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுறது வந்து ஒவ்வொரு ஆண்டனாஸ்ல இருந்து வர்றது ஃபேட் ஆகி இட்ஸ் நாட் பீங் டிபெண்டபிள். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது, which call it to be the frequency diversity. So and direct spread approach, the base station spreads the stream of data into 2 substreams. So ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 antennas வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே,
ஸ்ப்ரெட்டிங் மீன் கோட் ஸ்ப்ரெட்டிங் வந்து பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு the two streams of data நம்ம யூஸ் பண்றோம்ல அதை வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலரா வைக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் கோட் அப்படிங்கிற வந்து பெட்டரா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்மிட் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து சின்க்ரோனைஸ் பேஸ் ஸ்டேஷன் ஆப்ரேஷன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பைலட் சிக்னல்ஸ்னு இருக்கு, ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து காமன் பைலட் அண்ட் தென் ஆக்சிலரி பைலட். காமன் பைலட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காமன் கோட் மல்டிப்ளெக்ஸ்ட் பைலட் சிக்னல் ஃபார் ஆல் யூசர்ஸ் இஸ் பீயிங் யூஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து இட் வில் பி ஷேர் பை த மொபைல் நோட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுறதுனால உங்களுக்கு இந்த ஆக்சிலரி பைலட் சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் கேஸாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஆண்டனா சிஸ்டம்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்ப்போம். ஒன்று வந்து டர்போ கோட்ஸ் அண்ட் தென் வால்ஷ் கோட்ஸ், இண்டிபெண்டன்ட் டேட்டா சேனல்ஸ் அண்ட் தென் 5 millisecond ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ், சிப் ரேட்ஸ் வித் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ ஒன்றா பார்ப்போம். டர்போ கோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது CDMA 2000 தான் இந்த டர்போ கோட்ஸை வந்து டெவலப் பண்ணுது ஃபார் த சப்ளிமெண்டல் சேனல்ஸ். ஸோ ரொபஸ்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது. வித் த கேஸ் ஆஃப் ஹை ஸ்பீட் டேட்டா சர்வீஸ்க்காக ரொபஸ்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் டபுள் நம்பர் ஆஃப் வால்ஷ் கோட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 128 வரைக்கும், அதாவது ஒரு 32, 64, 128 அந்த டபுளாக உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிற வந்து பெட்டராக அச்சீவ் ஆகுது. அதே மாதிரி உங்களுடைய கேரியர் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வந்து CDMA 1 ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய CDMA 2000ல உங்களுக்கு கேரியர் கெப்பாசிட்டி உங்களுக்கு கூட கிடைக்குது. அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் டேட்டா சேனல்ஸ். ஸோ 2 physical data channels are being used. ஸோ அதில் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் சேனல்ஸ் இருக்கு, சப்ளிமெண்டல் சேனல்ஸ்னு இருக்கு. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு வந்து இட் இஸ் பீங் கோடட் separately and then interleaved, and high data rate services are actually possible with the this supplemental channels. So 5 millisecond frame options அப்படினு பார்க்குறோம் next. So 5 millisecond அப்படிங்கிற வந்து it's actually a delay, okay, a latency. It's actually permitted for the low latency type of transmission. So frame duration வந்து உங்களுக்கு வந்து 20 millisecond வரைக்கும் உங்களுக்கு வந்து allowed இருக்கும். And then chip rates with backward compatibility. So CDMA 2000ல நம்ம யூஸ் பண்ற chip rates வந்து it is multiples of the chip rates used in CDMA 1 standard. So one of the simplified mode அப்படின்னு சொல்லலாம் by its backward compatibility. ஸோ இதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் சேனல்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டிராஃபிக் ஃபிசிக்கல் சேனல்னா இருக்கட்டும், இல்லை அப்லிங்க் ஃபிசிக்கல் சேனல்னாலும் இருக்கட்டும், டவுன்லிங்க் ஃபிசிக்கல் சேனல்னால இருக்கட்டும், we are using different physical channels. Data traffic physical channel ல வந்து உங்களுக்கு வந்து 2 data traffic channels நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து supplemental channel and then forward channel நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ கோட் மல்டிப்ளெக்ஸ்ட் இந்த இந்த சப்ளிமெண்டரி சேனலாக இருக்கட்டும், ஃபார்வர்ட் சேனலாக இருக்கட்டும், இட் இஸ் பீங் கோட் மல்டிப்ளெக்ஸ்ட் இந்த அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க். ஓகே, ஸோ இதை வந்து it can be up to 9 ரேடியோ கான்ஃபிகரேஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் 2 கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்கும் வித் CDMA 1. ஓகே, ஸோ அந்த அப்லிங்க் ஆர் மேபி ரிவர்ஸ் லிங்க் ஃபிசிக்கல் சேனலில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது பார்ப்போம். ரிவர்ஸ் பைலட் சேனல், அதாவது RPICH, ரிவர்ஸ் அக்சஸ் சேனல் RACH, ரிவர்ஸ் என்ஹான்ஸ் அக்சஸ் சேனல் REACH, ரிவர்ஸ் காமன் கண்ட்ரோல் சேனல் CCCH. ஓகே, and then reverse data traffic channel. ஓகே, ஒவ்வொன்றா எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பைலட் சேனல், அதாவது RPICH. இதில் உங்களுக்கு வந்து பேஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு மொபைலோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து டிடெக்ட் பண்ணுது. இட்ஸ் அன்மாடுலேட்டட் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் சிக்னல் சேனல். ஸோ இதில் உங்களுக்கு வந்து RPICH வந்து உங்களுக்கு வந்து ஃபார் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து பார் கண்ட்ரோல் சிக்னல்ஸை வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு சென்ட் பண்ணும் to the respective base stations. Okay, so mobile transmission detect பண்ணி உங்களுக்கு வந்து அந்த power control signals வந்து corresponding base stations வந்து டெலிவர் பண்றது வந்து RPICH. and then RACH. இப்போ mobile stations அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it is using the RACH channels. Okay, so இது வந்து பேஜிங் மெசேஜஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இந்த RACH சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் அக்சஸ் சேனல்.
And then reverse enhanced success channel அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it is initiating the communication with the base stations. So mobile stations ஆல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது வந்து இதுதான். Okay, so it is initiating the communication with the different base stations which are used by the mobile stations. Okay, and then you have the RCCCH, அதாவது reverse common control channel. So யூசருக்கும் சிக்னலிங் இன்ஃபர்மேஷன்ஸும் பேஸ் ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ த சிக்னல் இஸ் இன்டெண்டட் ஃபார் கன்வேயிங் த யூசர் அண்ட் சிக்னலிங் இன்ஃபர்மேஷன்ஸ் டு த பேஸ் ஸ்டேஷன்ஸ் whenever the reverse traffic channels are not in use. ஸோ reverse traffic channels யூஸ் ஆகாத போது நம்ம வந்து இதை வந்து யூசர் இன்ஃபர்மேஷனோ இல்லை சிக்னலிங் இன்ஃபர்மேஷனோ பேஸ் ஸ்டேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரிவர்ஸ் கண்ட்ரோல் சேனல். ஓகே, ஸோ அலாங் வித் தீஸ் சேனல்ஸ் ரிவர்ஸ் டேட்டா டிராஃபிக் சேனல்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு வந்து டவுன்லிங்க் கேரக்டர்ஸ் ஐ மீன் டவுன்லிங்க் ஃபிசிக்கல் சேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். FPICH அதாவது ஃபார்வர்ட் பைலட் சேனல், FAPICH அதாவது ஃபார்வர்ட் ஆக்சிலரி பைலட் சேனல், FTDPICH அதாவது டிரான்ஸ்மிட் ஃபார்வர்ட் Transmit Diversity Pilot Channel, FCCCH Forward Common Control Channel, FSync Forward Synchronization Channel, Synchronized Channel, FPCH அதாவது Forward Paging Channel, FBCH Forward Broadcast Channel, FQPCH அதாவது Forward Quick Paging Channel, FCPCCH Forward Common Power Control Channel, okay, CACH Forward Common Assignment Channel, DTCH அதாவது Forward Data Traffic Channel. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் வித் கேஸ் ஆஃப் டவுன்லிங்க். ஓகே, ஸோ ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். FPICH அப்படிங்கிறது வந்து ஃபார்வர்ட் பைலட் சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மல்டிபாத் ஃபேடிங்னாலும் சரி, சேனல் கண்டிஷன்ஸ்னாலும் சரி, we can use this forward pilot channel. ஸோ மொபைல் நோட்ஸ் வந்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணும் in order to obtain the required information. ஓகே, அப்புறம் ஃபார்வர்ட் ஆக்சிலரி பைலட் சேனல். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சேனல்ஸ் வந்து நம்பர் அந்த கவுண்ட் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ the forward auxiliary pilot channel அப்படிங்கிறது வந்து it is being used along with the smart antennas for beam forming applications. ஸோ இந்த கவரேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு வால்ஸ் கோடு, டபுள் வால்ஸ் கோட் நம்ம யூஸ் பண்ணி, கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த ரிக்வயர்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் தென் FTDPICH, okay, which is nothing but Transmit Diversity Pilot Channel. Okay, Transmit Diversity Pilot Channel synchronization-க்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம் within particular cell. And then forward common control channel. Okay, so அது வந்து நம்ம வந்து higher layer messages, அதாவது higher layer, அதாவது MAC layerக்கு வந்து மெசேஜஸ், ஷார்ட் மெசேஜிங் சர்வீசஸ் நம்ம வந்து அனுப்புறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்றது வந்து ஃபார்வர்ட் காமன் கண்ட்ரோல் சேனல். ஓகே, ஸோ இந்த ஃபார்வர்ட் காமன் கண்ட்ரோல் சேனலை வந்து நம்ம வந்து பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் FSync ஃபார்வர்ட் சின்க்ரோனைசேஷன் சேனல். ஸோ இனிஷியல் சின்க்ரோனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேண்ட் சிங்க் சேனல்னாலும் சரி, இல்லை வந்து ஷேர்ட் சிங்க் சேனல்னாலும் சரி, அதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். ஏன்னா வந்து ஓவர்லே கான்ஃபிகரேஷனாலும் சரி, CDMA 2000னாலும் சரி, IS95 சேனல்ஸ்னாலும் சரி, இட் இஸ் பேக்வேர்ட் கம்பேட்டபிள் வித் ஓவர்லே அண்ட் தென் நான் ஓவர்லே கான்ஃபிகரேஷன்ஸ். அப்புறம் வந்து we have the FPCH, which is nothing but forward paging channel. So forward paging channel வந்து base stations நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். We use it for transmitting the mobile station specific messages and overhead messages. So forward paging channel la vandu we have two channels, wideband paging channel and shared paging channel. So 3G CDMA 2000 nalum sari, adhe mari IS95 standards nalum sari, it is compatible with the overlay and then non overlay configurations. And then we have the forward broadcast channel. We have the control information வந்து ரெஸ்பெக்டிவ் மொபைல் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இப்போ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு டிராஃபிக் சேனல் அலாட் பண்ணாத கேசஸில் தான் நம்ம வந்து இந்த
கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் வந்து ரெஸ்பெக்ட் மொபைல் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். Okay. And then next you have forward quick paging channel. Okay, forward quick paging channel, which we will be discussing over here. Quick paging channel அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it's used by the paging channel for providing the control information to the mobile stations. Okay, so இது உங்களுக்கு வந்து அந்த குவிக் இன்ஃபர்மேஷன், ஐ மீன் குவிக் பேஜிங் சேனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஐ மீன் இந்த ஃபார்ம் ஆஃப் த கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷனை மொபைல் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து கொடுக்குறது தான் வந்து ஃபார்வர்ட் குவிக் பேஜிங் சேனல். ஓகே, ஃபார்வர்ட் காமன் பவர் கண்ட்ரோல் சேனல் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த uplink common control channels. So as the name implies, power control information of the uplink common control channels are conveyed by the base station using these channels. Okay. And last but not the least, we would go with FCACH, which is forward common assignment channel. Okay, so forward common assignment channel அப்படிங்கிறது வந்து the assignments நம்ம மேக் பண்றோம், assignments of the reverse common control channel by the base station. Okay, so the forward data traffic channels வந்து நம்ம வந்து we are using it for the download physical channels in the CDMA 200 channels. Okay. Finally, we end up with the data link control layer issues in CDMA 2000. So இதுக்காக நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் சேனல் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்றோம் for the case of information exchange. So இந்த information exchangeக்காக நம்ம வந்து we use 4 protocol layers in CDMA 2000. So அதுக்காக நம்ம வந்து physical layer, which is layer 1, MAC sublayer layer 2, logical link control sublayer layer 2, and then upper layer layer 3. Okay, so 4 layers நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ 3G நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதோடைய மொபிலிட்டி சப்போர்ட்டு, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 3Gயில் இருந்து CDMA 1, CDMA 2000, WCDMA அது அதுக்கு இன்னொரு நேம், ஆல்டர்னேட் நேம்ங்கிற வந்து UMTS அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸு. அண்ட் தென் IMT 2000 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Then we discussed about the third generation networks standards systems with the case of bandwidth, chip rate, common pilot signal, dedicated pilot signal, synchronization signal and core network பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பற்றி பார்த்துருந்தோம். CDMA 2000 3G standards பற்றி பார்த்துருந்தோம் with the case of different terms. We have the TCP, UDP, IP, LAC, MAC, QoS. Okay, so இவ்வளோ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Then we actually discussed with 3G CDMA 2000 protocol stack diagram. அதில் உள்ள physical layer uplink and downlink characteristics பற்றி பார்த்துருந்தோம். uplink characteristicsல வந்து open or closed loop power control பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். pilot based coherent direction பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். downlink characteristicsல வந்து fast power control and then transmit diversity பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். synchronized base station operation பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் with the case of pilot signals. And then common characteristics, turbo codes, Walsh codes, double number of Walsh codes, independent data channels பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். And then 5 millisecond frame options, chip rates with backward compatibility பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். physical channels, அதாவது data traffic physical channel, uplink physical channel, downlink physical channel பற்றி பார்த்துருந்தோம். ஸோ data traffic physical channel, அதில் உள்ள uplink physical channel or maybe reverse link physical channel பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ RPICH, RACH, REACH, RCCCH பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். டவுன்லிங்கில் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் ஒவ்வொன்றா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி we ended up with the data link control layer, அதாவது DLC issues of CDMA 2000. So we have 4 layers, physical layer, layer 1, MAC sublayer, layer 2, LLC, logical link control sublayer, layer 2, and then finally upper layer, which is layer 3 with the case of information exchange.